ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ரோடு போறது மட்டும்தான் ஒரு வேலையா மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இருக்க ரோட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக ஆய்வை மேற்கொண்டு சொன்னாரு. அதுல அதிர்ச்சியா இருக்கக்கூடிய டேட்டா ஆய்வு என்னன்னா, கிட்டத்தட்ட 18,000 பேர் போன்ற வருஷம் இறந்திருக்காங்க சாலை விபத்துக்களால மட்டும். மிகப்பெரிய துயர செய்தி. கொரோனா காலத்துல கூட இவ்வளவு பெரிய மக்கள் இறந்ததில்லை. ஒவ்வொரு வருடமும் 18,000 மக்கள் சாலைகள்ல, தமிழக நெடுஞ்சாலைகள்ல விபத்துகளால ஆக்சிடென்ட்ஸ் நடந்து இறக்குறாங்க. இது மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இறப்பு சதவீதம். இதை எப்படி குறைக்கணுங்கிறது தான் முக்கியமான ஆய்வு. பாலங்கள் கட்டுறோம், ஸ்டேட் ஹைவேஸை 4 வழிச்சாலைகளா மாற்றுறோம், 4 லைனை 6 லைனா மாத்துறோம். ஆனா அதுக்கான முதல் அடிப்படை காரணம் ஸ்பீடு, வண்டியோடைய வேகம். குறைந்தபட்சம் எல்லாரும் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ல ஸ்பீடா போறது. அப்புறம் யூ டர்ன் இடத்துல சரியான சிக்னல்ஸ் கிடையாது. அப்புறம் ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவேல ஊராட்சியோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சிறு சிறு சாலைகள் அந்த ஸ்டேட் ஹைவேஸோடையோ நேஷனல் ஹைவே இணைக்கக்கூடிய இடத்துல சரியான பாதுகாப்புகள் இல்லாதனால இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசும் சாலைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்கோம், ஆனா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நம்ம எந்த அரசும் செலவு செஞ்சது கிடையாது. சாலைகளுக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யறோமோ, பட்ஜெட் ஒதுக்குறோமோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம்.